ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XAG USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரேட் யார் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டபுள் ட்ரேட் எடுத்திருக்காரு. அந்த 2 ட்ரேடில் வந்து நம்ம இப்போ அவர் லாஸ்ட்டாக எடுத்த ஒரு ட்ரேடை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து XAG USD சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். சரிங்களா? ட்ரெண்டு தான் வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியம். இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு பை சைடில் வந்து இப்போ மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம செல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்டில் பிடிக்கலாம். பட் ஸ்டில் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து சக்சீட் ஆகும். இல்லைன்னா வந்து சடனாக மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கவுண்டர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். இந்த ஒரு ட்ரேடு வந்து அவர் என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்காரு, எப்படி இந்த கவுண்டர் ட்ரெண்டை வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து கிளியர் கட்டாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சார்ட் வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. ஆர்டர் பிளாக்ஸ் எதை பேஸ் பண்ணி இது மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து விக் ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் அவர் வந்து 4 ஹவர்ஸில் எடுத்திருக்காரு. அதையும் நான் வந்து காட்டிடுறேன். சரிங்களா? நான் விக் ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிறேன். ரீசன் என்ன, இந்த விக் ஆர்டர் பிளாக்கு வேலிட் நான் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருக்குது. இதை நம்ம வந்து டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டபுள் டாப்னா ஒரு விக்கை இன்னொரு விக் எடுத்துருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த இடத்துலையும் நமக்கு லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கிறதுனால இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட் அப்படியே ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆர்டர் பிளாக்கை வேலிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வருதா அப்படின்னு வந்து பார்க்குறாரு. மார்க்கெட் வந்துருச்சு. வந்துட்டு 4 ஹவர்ஸ்லேயே தான் அவரும் வந்து நோட் பண்ணுறாரு. 4 ஹவர்ஸில் ஒரு CH கிடைக்கிது. ஸோ இது இங்கே கட் பண்ணதுனால இதுவே நமக்கு வந்து CHன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? CH வந்து 4 ஹவர்ஸ்லேயே நீட்டாக வந்து கிடைக்கிது. 4 ஹவர்ஸில் இங்கே CH கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் தான் நமக்கு வந்து என்ட்ரி கேண்டிலாக இருக்கும். ஏன் சார் இந்த கேண்டில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு கேண்டில்லையே இந்த 3 கேண்டில் 4 கேண்டில் வந்து உள்ளே ஒளியுது. அந்த கேண்டிலில் வந்து நம்ம இன்சைட் பார் கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த கேண்டில் வந்து ஃபில்டர் ஆகுது. சரிங்க? அப்படி ஃபில்டர் ஆகிறப்ப இந்த கேண்டில் வந்து அவர் மார்க் பண்ணிக்கிறாரு. நான் வேணா உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் அவரோட சார்ட்டை வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேண்டில் ட்ரிகர் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பாசிபிளாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் மேலே கீழே போகுது. அண்ட் ஃபைனலி டாப் தேர். ஓகேங்களா? அந்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது. ஓகேங்களா? எடுத்தோன்னா இங்கே என்ட்ரி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸு டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் நான் மிட்டிகேட்டடு இல்லை வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு டிபி எப்பவுமே நான் மிட்டிகேட்டரில் கொடுக்கறது நம்மளுடைய டிபியை வந்து கொஞ்சம் ஓவராக செக்யூர் பண்ணும். சரிங்களா? நான் மிட்டிகேட்டரில் ஒரு பர்சன்ட்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு 70 to 80% அது வந்து சாலிடாக வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. டார்கெட்டை வந்து நீட்டாக வந்து அடிச்சிருச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கூட அவரும் எடுத்திருப்பார் 2949. சரிங்களா? 2949. உங்களுக்கு இது 1 ஹவர் சார்ட்டுங்கனால இந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸில் அந்த மாதிரி இது பண்ணி காட்டியிருக்கேன். 1 ஹவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு சாலிடாக அதே வியூ வந்து தாராளமாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2.49 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியர்பை அதே தான், சேம் டு சேம் ஸ்பாட்டு. இன்னும் வந்து மார்க்கெட் கீழே போயிடுது. இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இது வரைக்கும் வந்து மார்க்கெட் போச்சுன்னா டார்கெட் 3 அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.